யாரு இவங்க டார்ச் லைட்ல டிவில உடைச்சவர் தானே இவங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த ஸ்னேக்கன் அவர் வந்து ஆரம்ப காலத்துல பிக் பாஸ்ல கூட அவர் ஃபேமஸ் கிடையாது. சூரியன் கட்சியை விமர்சித்ததுதான் ஒரு ஃபேமஸ். இப்படி இருக்கிற ஒரு கட்டிட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுக்காக ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். குத்து விளக்கு சத்தியமா நீ குடும்ப குத்து விளக்கு. நல்லா இருக்குங்களா மேடம்? அந்த மாதிரி பாடலுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி போட்டு இவங்க எங்களை வந்து குறை சொல்றாங்க. கேக்குறேன், உங்க தலைவரே நான் கேக்குறேன், ஆரம்பத்துல வந்து குடும்ப அரசியல் அதுக்கு வந்து இது போடாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அந்த குடும்பத்திலே கும்மி அடிக்கிறேன், அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்களா? பாருங்க, ஒரு குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும். குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி தங்கைகள் இவங்களாம் ஒன்னா இருக்கிறப்ப சண்டைகள் வரதான் செய்யும். அப்பப்ப சேர்ந்து போனாங்க. சூப்பர் சார். சரி அதை விடுங்க, இவன் ஒருத்தர் சுத்திட்டே இருக்கானே. ஐயோ நொட்டுவாங்க சார். நான் என்ன கேக்குறேன், டிவி ரிமோட் எல்லாம் உடைச்சது இவங்களோட கட்சி. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவி ரிமோட் டார்ச் லைட் எல்லாம் உடைச்சது வந்து இவங்க கட்சி. இங்க பாருங்க, டிவி ரிமோட் இதெல்லாம் உடைச்சா புதுசா வாங்கிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்ய முடியுமா? அதை சரி செய்து தான் நாங்க வந்திருக்கோம். என்னடா இது? என்ன மேடம் நீங்க பேசாததான் நாங்க பேசியிருக்கோம். என்ன சார் பேசணும்? என்ன பேசணும்? ஐயோ வேலையெல்லாம் பேசினா அவ்வளவுதான் உனக்கு. சார் மரியாதை எல்லாம் பேசுறாங்க சார் இவங்க. சொம்பு தட்டுறது வந்து ரொம்ப பயங்கரமா தட்டிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு. இங்க பாருங்க சார், சொம்பு தட்டெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மேடை பேச்சு நாகரிகமா இதெல்லாம்?